அப்பா என்னப்பா ஏதோ பலத்த ஆலோசனை இருக்கீங்க அடிக்குது. ஆமாப்பா, அந்த அயோக்கிய பையன் ரத்தன பேர்கிட்ட இருந்து நம்ம அனிதாவையும் அந்த மைதிலியும் எப்படி காப்பாத்துன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பா அனிதா இனிமேட்டு அவங்ககிட்ட பேச மாட்டான். அந்த ரத்னவேல் பாண்டிக்கும் மைதிலிக்கும் நிச்சயம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்பா. இனிமே அதுக்கான வேலையில தான் நான் இறங்க போறேன். தங்கராசு, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். துப்பாக்கி தோட்டாக்குக்கெல்லாம் பயப்படா சிங்கம்டா நீ. நீ எடுத்திருக்கிற இந்த காரியத்துக்கு இந்த அப்பனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே உண்டுப்பா. நம்ம நாட்டுல நிறைய பிரச்சனைகளுக்கு போராட்டம் பண்ணி தான் வெற்றி கண்டிருக்காங்க. அந்த மாதிரி நானும் இந்த போராட்டத்தில் இறங்குறேன். கண்டிப்பா மைதிலிக்கும் ரத்னவேல் பாண்டிக்கும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. தம்பி, நீ இதனால் வரைக்கும் செஞ்சிட்டு இருந்த மக்கள் பணிய இந்த அப்பா பாராட்டுற. இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எப்ப வேணாலும் உன் உயிருக்கு ஆபத்து வரலாம். உனக்கு ஒண்ணுனா இந்த அப்பாவால தாங்க முடியாதுப்பா. அப்பா உயிரை பத்தி கவலைப்பட்டா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, புரியுதுங்களா? அதனால உங்களோட ஆதரவும் இந்த மக்களோட ஆசீர்வாதம் இருந்தா போதும். எல்லா காரியத்தையும் நான் சக்சஸா முடிச்சிருவேன். அடடே ஐயா, வாங்க வாங்க தம்பி வாங்க. அப்பா சேர் எடுத்துட்டு வாங்கப்பா. குடுங்க குடுங்க, உட்கார வச்சிடலாம். இன்னொரு சேர் உட்காருங்க. அம்மா அனிதா, எல்லாருக்கும் காப்பி கொண்டு வாம்மா. நீ சொன்ன மாதிரியே அந்த தேவராஜ் நான் பொண்ணு ஜீவாவை பாட்டிக்கு கல்யாணம் வைக்க ரெடி ஆயிட்டான்பா. அதுவும் நாளைக்கே கல்யாணமா? என்னையா சொல்றீங்க? ஆமாப்பா. என்னப்பா சொல்றீங்க? நாளைக்கே கல்யாணமா? அப்பா, அந்த ரத்னவேல் பாண்டியை பத்தி நல்லாவே தெரியும். ஜீவா உங்க அப்பா அவளும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி படுகொலை தேவை பாக்குறாரு. இது நடக்கூடாதுப்பா. இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கூடாது. நாளைக்கு கல்யாணம் நடக்கணும். அது அவனுக்கும் இந்த மைதிலிக்கும் எங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்கணும். நீங்க முதல்ல கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. அந்த தேவராஜுக்கு ரொம்ப நல்ல எண்ணம் தங்கராஜ். ஊரை கெடுத்து மக்களை நாசம் பண்ணி அக்கிரமா அட்டூழியம் செஞ்சு சம்பாதிச்ச பணம் அவங்ககிட்டயே நிறைய இருக்கு. இதை போதாம பெத்த மவளை தன்னுடைய பார்ட்னருக்கே கல்யாணம் பண்ணி வச்சு மொத்த சொத்துக்கும் சொந்தக்காரன் ஆகிறதுக்கு நல்லாவே பிளான் போட்டு வச்சிருக்கான் அந்த தேவராஜ். அட்டே எங்க அப்பா உலக மகா புத்திசாலியா இருப்பான் போல அந்த தேவராஜ். தங்கராஜ், இந்த மாதிரியான அக்கிரமங்கள்லாம் நம்ம தான் தட்டி கேட்கணும். இனியும் யோசனை பண்ணக்கூடாது, இறங்க வேண்டியதுதான். இந்த நியாயத்தை நிலைநாட்டுறதுக்கு இப்போ விட்டா வேற வழியே இல்லை. சொன்ன மாதிரி நாளைக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இப்ப அதுக்கு நேரம் வந்துருச்சு. நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அதுக்கு உங்க 2 பேருக்கு உதவி வேணும். அனிதா, உன்னோட உதவி தான் வேணும். அடா, மைதிலியோட ஃப்ரெண்டு, அவளுக்கு நான் உதவி செய்யாம இருக்கனா? என்ன செய்யணும் சொல்லுங்க. தங்கராசு, அனிதா சொல்ற மாதிரி என் பொண்ணு மைதிலிக்காக நீ எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் அவன் கூட இருந்து ஒத்துழைக்கிறப்பா. தங்கராசு, சொல்லுங்க, இந்த வக்கீலோட பங்கு என்ன வேணும் உங்களுக்கு? சொல்றேன். தங்கராசு, இந்த நாட்டுல நல்லதுக்கு காலமே இல்லை, உண்மைக்கு மதிப்பே இல்லை. அடி உதைக்கத்தான் பயப்படுவாங்க. அந்த தேவராஜனும் ரத்னவேல் பாண்டியனும் ஒரு தீய சக்தி. அவங்களால இந்த நாட்டுக்கு எப்பயுமே அழிவு காலம் தான். அதனால ஒரு நல்ல முடிவா எடுத்து அவங்களுக்கு பாடம் புகட்டு. போடுற அனிதா, நீ ஒரு காரியம் பண்ணணும். என்னடா, ரத்னவேல் பாண்டிக்கு போன போடு. நீ போன போட்டுனா மனசு மாறிட்டு நினைச்சு அவன் பூங்காக்கு வருவான். அவன் பூங்காக்கு வரும்போது நீ அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இரு. அப்ப நானும் ராஜாவும் அவனை துப்பாக்கி முனையில கடத்தி கொண்டு போய் மைதிலிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2-3 நாளைக்கு நம்மளோட இடத்துல பாதுகாப்பா வச்சிருப்போம். மைதிலி கல்யாணம் பண்ணிட்டா மைதிலோட பிரச்சனையும் முடிஞ்சிடும், உன் பிரச்சனையும் முடிஞ்சிடும். நாளைக்கு நடக்கிற ஜீவாவோட கல்யாணமும் நின்றும். எப்படி
சரியான யோசனை தான்ப்பா. சரியான யோசனைப்பா. சரிதானா? நீங்க வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அவன் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? நீ ஒன்றும் கவலைப்படாத. நீங்க அங்க வரதுக்கு முன்னாடியே நாங்க 2 பேரும் அங்க இருப்போம். சரிப்பா தங்கராஜ், நீ சொன்னதா சரிதான். ஆனா கட்டாய தாலி கட்ட வச்சிட்டாங்க, போலீஸுக்கு போயிட்டா நம்ம என்னப்பா பண்றது? பா அதுக்கு தான் நான் வக்கீல் இருக்கல, ஏன் பயப்படுறீங்க? ராஜா ஆவேசப்படாதங்க. ஏன்னா இவ்வளவு திட்டம் திட்டினவன் அதுக்கு ஒரு வழி வச்சிருக்க மாட்டானா? அவன் தாலி கட்டும் போது காவல்துறை அதிகாரிகள் முன்னாடி தான் அவன் திட்டம் தீட்டுவான். இந்த சம்பவம் முழுசும் வீடியோ படம் எடுக்கப்படும். அப்ப அவன் அடிப்பட்ட பாம்பு போல அந்த ரத்தன பானைய துடி துடிச்சு நிற்பான். சபாஸ் தங்கராஜ், சரியான திட்டம் தான். நீ சொன்ன மாதிரி மைதிலி கழுத்துல ரத்னாவல் பாண்டியனை தாலி கட்ட வச்சுட்டா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். சரி, நீங்க பூங்காவுக்கு போறதுக்கு எப்பனாலும் எனக்கு கூப்பிடுங்க, நான் உடனே கிளம்பி வரேன். இப்ப அவசரம் இல்லை, நான் போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறேன். அப்புறம் ஃபோன் பண்றேன், நீங்க வந்தா போதும். ஐயாவை கூட்டிட்டு வர வேணாம். தங்கராஜ், நானும் என் பங்குக்கு ஏதாவது செய்யறப்பா. ஐயா போற இடம் எப்படின்னு தெரியாது, அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். அதனாலதான் சொல்றேன், நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் எங்களுக்கு இருந்தா போதும் ஐயா. தங்கராஜ், என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டுப்பா. சரிப்பா, நீ சொல்றது சரிதான். நீ கூப்பிட்டு ராஜா பூங்காவுக்கு வந்துருவான். சரிப்பா, நான் வரட்டுமா ராஜா?